இந்திய விமானப்படை தினத்தையொட்டி சென்னை மெரினாவில் நடைபெற்ற விமான சாகச நிகழ்ச்சிக்காக காவல்துறை போக்குவரத்து மாற்றங்களை செய்துள்ளதால் நகரத்தின் முக்கிய சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ், தற்போது நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க? அங்கு போக்குவரத்து எப்படி இருக்கு? இது குறித்து வேறு எதுவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? விவரங்களை வழங்கலாம். பிரியங்கா, வணக்கம். சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற விமான சாகச நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்து பொதுமக்கள் லட்சக்கணக்கானோர் குவிந்த காரணத்தால் தற்போது சென்னை முழுவதுமே பெரும்பாலான பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் நீடிக்கின்றது. குறிப்பாக திருவல்லிக்கேணி, மயிலாப்பூர், அதே போல ராயப்பேட்டை, சேப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் இன்ச் பை இன்ச்சாக நகரக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கின்றது. வாகனங்கள் சிக்கி தவிக்கிறது. அதாவது நாலாபுரமும் எந்த பக்கமும் திரும்பி செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி முடிந்து லட்சக்கணக்கானோர் ஒரே நேரத்தில் வீடு திரும்புவதற்காக புறப்பட்ட காரணத்தால் எங்குமே நகர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு சிறு சிறு இருசக்கர வாகனங்கள், சைக்கிள் கூட, நடந்து செல்பவர்கள் கூட நடந்து செல்ல முடியாது. அந்த அளவிற்கு சாலைகளில் பொதுமக்கள் முட்டி சிக்கி திணறக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே கடும் வெயிலில் நீண்ட நேரமாக நின்று அவதியுற்று வந்திருக்கக்கூடிய மக்கள் உடனடியாக வீடு திரும்ப முடியாமல் அவர்கள் நொந்து போய் ஆங்காங்கே நின்று கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. பலரும் இந்த கடும் வெயிலில் மயக்கமுற்ற நிலையிலே அவர்கள் வீடு திரும்ப முடியாமல் குழந்தைகளோடு அவஸ்தை அடைந்து வருகின்றார்கள். அதாவது போக்குவரத்து காவலர்களும் கூட முடிந்த அளவிற்கு இந்த டிராபிக்கை கிளியர் செய்வதற்கும் போக்குவரத்தை சீர் செய்வதற்கும் முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் போதுமான அளவிற்கு காவலர்கள் இல்லை. லட்சக்கணக்கான மக்கள் ஓரிடத்திலிருந்து நகரின் பல பகுதிகளை நோக்கி பயணிக்க முற்படுகிறார்கள். வெறும் சொற்ப எண்ணிக்கையிலேயே இருக்கக்கூடிய காவலர்களால் இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. நீங்கள் திரையில் பார்க்கலாம். நாம் திரும்பும் திசையெங்கும் கட்டுக்கடங்காத மக்கள் கூட்டம் இருக்கின்றது. மக்கள் வெள்ளம், அந்த மக்கள் தலைகள் மட்டுமே வெள்ளம் போல காட்சி அளிக்கின்றது. பலரும் தங்களுடைய வாகனங்களை எடுக்க முடியாமல் ஆங்காங்கே நிறுத்தி வைத்துவிட்டு நடந்து செல்லக்கூடிய நிலையை பார்க்க முடிகின்றது. முடிந்த வரையில் பொது போக்குவரத்திலோ அல்லது இந்த பேருந்துகள் அல்லது ரயில்கள் மூலமாகவோ இந்த சென்னையிலிருந்து வெவ்வேறு இடங்களுக்கு சென்று விட முடியாதா என்று தவிக்கிறார்கள். ஆனால் அந்த ரயில் நிலையங்களுக்கு செல்வதற்கு கூட செல்ல முடியாத அளவிற்கு கூட்டம் கடும் நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கின்றது. பொது போக்குவரத்து முற்றாக இந்த பகுதிகளில் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. சொந்த வாகனங்களில் வந்தவர்கள் கூட தாங்கள் வாகனத்தை எங்கே நிறுத்தினோம் என்பதே தெரியாமல், ஏனென்றால் தாம்பரம் உள்ளிட்ட புறநகர்களிலிருந்து வந்தவர்கள் ஆங்காங்கே வாகனங்களை நிறுத்திவிட்டு சென்று விட்டார்கள். அவர்கள் நிறுத்திய பிறகு நூற்றுக்கணக்கான வாகனங்கள் அதனை தொடர்ந்து நிறுத்தப்பட்ட காரணத்தால் தங்களுடைய வாகனத்தை எந்த வீதியில் எந்த தெருக்களில் நிறுத்தினோம் என்பதே தெரியாமல் அவர்கள் சிக்கி திணறி கொண்டிருக்கிறார்கள். செல்போன்களிலும் டவர்கள் கிடைக்காத காரணத்தால் தங்கள் உடன் வந்தவர்களை தொடர்பு கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் மிகவும் நொந்து போய் அவஸ்தைப்பட்டு வீடு திரும்பக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக அண்ணா சாலை பொறுத்தவரையிலே நிலைமை மிகவும் மோசமாக இருக்கின்றது. அதே போல எழும்பூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு வந்தால் அங்கும் கடுமையான போக்குவரத்து நெரிசல். ஏனென்றால் இந்த எழும்பூர், அண்ணா சாலை உள்ளிட்ட சென்னையினுடைய மிக முக்கியமான பிரதான சாலைகளாக இருக்கக்கூடியவை. இந்த சாலைகளில் வாகனங்கள் இன்ச் பை இன்ச்சாக கூட நகர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. நம்முடைய ஒளிப்பதிவாளர் உங்களுக்கு காண்பிக்கிறார். நீங்கள் பார்க்கிறீர்கள், திருவல்லிக்கேணியாக இருந்தாலும் எழும்பூராக இருந்தாலும் அருகில் இருக்கக்கூடிய மயிலாப்பூர், மந்தவெளி, அதே போல ராயப்பேட்டை உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் முழுக்க மக்கள் கூட்டம் நிரம்பி வழிகின்றது. இருசக்கர வாகனங்கள் கூட ஒரு இன்ச்சு கூட நகர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கக்கூடிய காரணத்தால் பொதுமக்கள் கடும் அவஸ்தைக்கு ஆளாகி இருக்கிறார்கள். மற்றொரு புறம் ரயில் நிலையங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் என்பதை விட லட்சக்கணக்கான மக்கள் என்றே சொல்லலாம். அந்த அளவிற்கு இரண்டு புறமும் மக்கள் கூட்டம் இருப்பதை பார்க்க முடிகின்றது. தங்களுடைய வாகனத்தை கூட பிறகு எடுத்துக் கொள்ளலாம் என்று நிறுத்திவிட்டு பலரும் குழந்தைகளை கொண்டு போய் வீடுகளில் விட்டுவிட வேண்டும், ரயிலை பயன்படுத்தலாம் என்று வந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ரயில் போக்குவரத்தும் குறைந்த எண்ணிக்கையிலே இயக்கப்படுகின்றது. எனவே இனி சிறப்பு ரயில்கள் எதுவும் விடப்படுமா, பொதுமக்கள் எத்தனை மணிக்கு வீடு போய் சேருவார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு விஷயமாக மாறி இருக்கின்றது. கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு சென்னை முழுவதும் சிக்கி திணறி வருகின்றது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.